எனக்கு ஏற்பட்ட ஆபத்துக்கு காரணம் யாருன்னு தெரியும். உங்க ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்டாப்ல. மாப்பிள்ள வந்துட்டார்ல. வாங்க மாமா. வாங்க மாப்பிள்ள. நீங்க எப்படிங்க? எப்போ வந்தீங்க? எதுக்கு வந்திருக்கேன்னு கேப்பீங்கன்னு பார்த்தேன். எப்போ வந்தேன்னு கேக்குறீங்க? மாமா நீங்க வந்தது எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமாப்பா? என்னம்மா இது? இவங்க எப்பவோ வந்துட்டாங்க. உனக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன மாமா சொல்றீங்க? அட ஆமாமா, சம்பந்திங்க 2 பேரும் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. நீங்க 2 பேரும் வரணுங்கிறதுக்காகத்தான் அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. இல்ல மாமா, நானும் சரவணனும் மனசு சரியில்லையேன்னு கோயில் வரைக்கும் போயிருந்தோம். அந்த கவலை எல்லாம் விடு. அதான் சம்மந்தி வந்துட்டாருல, எல்லாம் சுமூகமா சந்தோஷமா நடக்கும். சந்தோஷமா இருக்கிறதா? அதை கெடுக்கிறதுக்கு தான் நான் இருக்கேன். அப்பா என்னப்பா சாப்பிடுறீங்க? இருங்கப்பா, நான் போய் கொண்டு வரேன். வீட்டுக்கு வந்தவங்களை நாங்க கவனிக்காம அப்படியே விட்டுருவோமா? எல்லாம் சிறப்பா செஞ்சிருக்கோம். இளநீர் பாயசம் கொடுத்து உங்க அப்பா மனச குளு குளுன்னு வச்சிருக்கோம். நீங்க 2 பேரும் ஜாலியா உலாத்திட்டு வர மாதிரி தெரியுது. அத்தை, அதான் இப்ப சொன்ன நேத்து கோயிலுக்கு போயிட்டு வரோன்னு. ஓ சம்பந்தி, மாப்பிள்ளையும் உங்க மருமகளையும் தலை தீபாவளிக்கு அழைச்சிட்டு போலான்னு வந்தேன். என்ன சம்பந்தி, எங்களெல்லாம் பார்த்தா மனுஷங்க மாதிரி தெரியலையா? உங்க வீட்டு தலைவரை பார்த்து தானே பேசணும், அதானே முறை. என்னது முறையா? நடந்ததெல்லாம் முறையோட தான் நடந்துச்சா? கல்யாணமே முறையா நடக்கல, மத்த முறையெல்லாம் கரெக்டா இருக்கணும்னா எப்படி சம்பந்தி? மகேஷ், இப்ப இதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்ல. சம்மந்தி அழைக்க வந்திருக்காரு. இப்ப அவருக்கான மரியாதையை நம்ம கொடுக்கணும். ஐயோ, அதுக்கு என்னங்க, தாராளமா கொடுத்துடலாங்க. அதே மாதிரி சம்பந்தியும் நம்ம குடும்பத்துக்கு மரியாதை கொடுக்கணும்ல. என்னத்த பேசுறீங்க? மரியாதை கொடுக்காதவரா இருந்தா எதுக்காக வீடு தேடி வரணும்? எதுக்காக அவர் வீட்டுக்கு வந்து எங்களை அழைக்கணும்? அப்படியா பூங்குடி? சரி, உங்க அப்பா என் பிள்ளைக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கறாருன்னு பார்க்கலாமா? கல்யாணத்துக்கு தான் எதுவும் செய்யல, தலை தீபாவளிக்காவது பிள்ளைக்கு என்ன செய்வீங்க? மகேஷ், நீ பேசுறது சுத்தமா சரியில்லை. நாம எதுவும் கேட்க மாட்டோம் வாங்க மாட்டோம்னு எழுதி கொடுத்து தான் இந்த கல்யாணத்தை பண்ணிட்டு வந்திருக்கோம். இப்ப வந்து இப்படி பேசினா எப்படி? ஒட்டும் இல்ல உறவும் இல்லன்னு தான் எழுதி கொடுத்தோம். ஆனா இது இப்ப மாறல. அத்தை ப்ளீஸ், உங்களை நான் கெஞ்ச கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு பழசெல்லாம் பேசாதீங்க. ஐயோ பூங்குடி, நான் பழசெல்லாம் பேசவே இல்லம்மா, புதுசாதான் பேசுறேன். உங்க அப்பா வந்து கூட்டிட்டு போறாரு, சந்தோஷம். உங்க அப்பா தலை தீபாவளிக்கு என்ன செய்வாரு நான் தெரிஞ்சுக்க வேணாமா? அதெல்லாம் ஒரு குறையும் இல்லாம நிறைவா செஞ்சு அனுப்புவோம் சம்பந்தி. யாரு? குடும்பத் தலைவரா? உங்க வீட்டுல குடும்பத் தலைவர் தான் பேசுவீங்களாமே. என் வீட்டுக்கு நான் தான் குடும்பத் தலைவர். அப்ப நீங்க எதுவும் சொல்லாம உட்கார்ந்துருக்கீங்களே. நீங்க என்னென்ன எதிர்பார்க்கறீங்களோ அதெல்லாம் செய்வேன். நீங்க எதிர்பார்க்கறதுக்கு மேலையும் செய்வேன். இந்த ஊர்ல யாருமே தலை தீபாவளிக்கு இப்படி செஞ்சது இல்லைன்ற அளவுக்கு செய்யறேன். அப்புறம் என்ன மகேஷ், இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்? இது இல்லங்க அம்மா, அதான் மாமா நம்ம எதிர்பார்க்கறத விட அதிகமா செய்யறேன்னு சொல்லிட்டாருல்ல. மாமா எங்களுக்கு எதுவும் வேண்டாம் மாமா. அம்மா என் மேல இருக்கிற பாசத்துல அப்படி கேக்குறாங்க, நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. ஐயோ மாப்பிள்ள, தப்பா நினைக்கிறவனா இருந்தா நான் இங்க வந்திருப்பனா? இல்ல இது செய்யறேன் அது செய்யறேன்னு உங்களுக்கு வாக்கு கொடுப்பனா? சிவசாமியை பத்தி சுத்து வட்டாரத்துல கேட்டு பாருங்க. நான் வாக்கு கொடுத்தா உயிர் போனாலும் மீற மாட்டேன். நான் சொல்றத செய்வேன் மாப்பிள்ள. இந்த ஊரே ஆச்சரியப்பட்டு மூக்கு மேல விரல வைக்கிறது மாதிரி செய்வேன். என்ன சம்பந்தி, எங்க வீட்டுக்காரே சொல்லிட்டாரு, இதுக்கு மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? ஏதோ சொல்றீங்க, சொல்றதெல்லாம் செஞ்சா சரிதான். அதெல்லாம் நீங்க எதிர்பார்க்கறதுக்கு மேலேயே செய்வோம், எங்களை நம்புங்க சம்பந்தி. அதான் சொல்லிட்டீங்களே, அப்புறம் என்ன?
அப்புறம் நான் கிளம்புறேன் சம்பந்தி. மாப்பிள்ளையும் உங்க மருமகளையும் தீபாவளிக்கு அனுப்பிச்சு வைங்க. சரிங்க அப்ப நான் சம்பந்தி. கிளம்புறேன். நல்லதுங்க. வரேன். வாங்க. வரேன் மாப்பிள்ள. வாங்க வரேன். மாப்பிள்ள. வாங்க அத்தை. வரேனே. ஆ வாம்மா. செல்வன் காரை எடுத்துட்டு வா. போலாம்.